Hi friends, welcome to Flames to Fashion. So இன்னைக்கு கவி ஸ்டிச்சிங்கில் நம்ம பார்க்க போகிறது இந்த saree வந்து எலி கடிச்சு வச்ச saree. ஸோ ஆனால் saree வந்து செம்ம கலர் செம்ம டிசைனில் உங்களுக்கு இருக்கும். இந்த saree பார்த்தீங்க அப்படின்னாக்கா மடிப்புக்கு மடிப்பு அப்படியே வந்து எலி கடிச்சிருச்சு. இது வந்து ஆல்ரெடி வந்து ஒரு saree வந்து எலி கடிச்சிருந்தா அது எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு நான் போட்டிருக்கிறேன். ஸோ அதை பாருங்கள். ஸோ இந்த சாரியுமே எலி கடிச்சிருச்சு. பட் ஆனால் அந்த சாரியில் பண்ணதை இந்த சாரியில் நம்ம பண்ண முடியாது. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இங்கே பாருங்கள், எலி கடிச்சதுனால இதை வந்து அவங்க கையால் ஸ்டிச்சஸ் போட்டு வச்சுருந்துருக்காங்க. தெரியுதுங்களா? இது எல்லாமே எலி கடிச்ச இடம் தான் சாரியில். இது அங்கேயுமே ஒரு அங்கே கடிச்சிருக்குது, அவங்க கையால் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. பட் இது எதுவுமே எடுக்கலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஸோ என்கிட்ட கொடுத்தாங்க. ஸோ நான் அதை வந்து அந்த எலி கடிச்ச தடம் தெரியாமல் அதை எப்படி மாற்றுறது, அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு saree வந்து எலி கடிச்சது நான் போட்டிருக்கிறேன். பட் ஆனால் அதில் வந்து நான் வேறு மாதிரி பண்ணியிருப்பேன். அதில் வந்து சாரியில் எம்ப்ராய்டரி இருக்கும், நம்ம பேட்ச் ஒர்க் கொடுத்ததும் இந்த சாரீக்கு மேட்ச் ஆகிடுச்சு. பட் இந்த சாரீக்கு நம்ம பேட்ச் ஒர்க் எதுவும் கொடுக்க முடியாது. பட் சாரீக்கு உள் சுத்துலேருந்து கொஞ்சம் கிளாத்து, அந்த உள் சுத்து இருக்கு இல்லைங்களா, அதுலேருந்து கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி அதைத்தான் எடுத்து இந்த ஃபியூசிங் டேப் யூஸ் பண்ணி நான் இதில் அயன் பண்ணி இந்த ஹோல்ஸை வந்து சரி பண்ண போகிறேன். சரி வாங்க அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இது சாரீ உள் சுத்துலேருந்து நான் கொஞ்சம் கிளாத் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். ஸோ இந்த கிளாத்தை கட் பண்ணி தான் இந்த ஹோல்ஸ் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். அது எப்படி கவர் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், மேலே ஒட்டினா மட்டும் பத்தாது, மேலே ஒட்டினீங்க அப்படின்னாக்க கீழேயுமே உங்களுக்கு அந்த இது தெரியும். ஸோ நீங்கள் ரெண்டு பக்கமுமே அந்த கிளாத்தை வந்து ஃபியூசிங் டேப் யூஸ் பண்ணி ஒட்டணும். நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரவுண்ட் ஷேப் எடுத்தாலும் சரி, ஸ்கொயர் ஷேப் எடுத்தாலும் சரி, எட்டவா ரவுண்ட் ஷேப்பு இல்லை ஸ்கொயர் ஷேப்பு நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. இல்லை வந்து சாய் சதுர ஷேப்பு, அந்த ஹோல்ஸ் வந்து கவர் ஆகிற மாதிரி நீங்கள் எந்த ஷேப் வேணாலும் எடுத்துக்கோங்க. மேலே எடுக்கும்போது கொஞ்சம் பெரிய கிளாத்தாகவும் உள்ளே எடுக்கும்போது கொஞ்சம் சின்ன கிளாத்தாகவும் எடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் மேலே பேஸ்ட் பண்ணுறது வந்து அடியில் இருக்கிறது பெருசாக இருந்தது அப்படின்னாக்க அடியில் இருக்கிறது வெளியில் தெரியும். ஸோ நீங்கள் மேலே பிளேஸ் பண்ணுற கிளாத்தை விட உள்ளே எடுக்கிற கிளாத் வந்து கம்மியாக எடுத்துக்கோங்க. போடா இப்போ நான் இதை இந்த ஷேப்பில் தான் நான் எடுக்க போகிறேன். ஸோ இப்போ நான் இதை மாதிரி ரெண்டு கிளாத்து நான் எடுக்கணும். நான் எடுத்து இந்த ஃபியூசிங் டேப்பை அதில் கொடுத்து நான் அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ண போகிறேன். சரி வாங்க அதை முதல்ல எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போது இந்த சாரீ கிளாத்தில் ரெண்டு பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு பீஸ் கொஞ்சம் பெருசாகவும் ஒரு பீஸ் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிசுறு எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துருங்க. இந்த பெருசாக இருக்கிற பீஸை வந்து நம்ம மேலே வைக்க போகிறோம், சின்னதாக இருக்கிறத கீழே தான் வைக்க போகிறோம். ஸோ நான் எட்ஜ் எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், அந்த அடியில் வைக்க போகிற பீஸுக்கு ஃபில் பண்ணுற அளவுக்கு அந்த ஃபியூசிங் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி அந்த கிளாத் மேலே வைக்கிறேன். நீங்கள் அந்த ஃபியூசிங் டேப் லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு வந்து கிளாத்தோட லைட்டாக ஒட்டிக்கும். அதாவது சுத்தமாக ஒட்டாது, பட் காற்றுல பறக்காத அளவுக்கு இல்லை எட்ட நகராத அளவுக்கு லைட்டாக ஒட்டிக்கும். கொஞ்சம் அந்த கிளாத்தில் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கனாலே. இதே மாதிரி நான் அந்த கிளாத் ஃபுல்லாகவுமே ஃபியூசிங் டேப்பை ப்ரெஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், உள்பக்கமாக வைக்கிறேன். அதை பாருங்கள், அந்த கவர் அந்த ஹோல் வந்து கவர் ஆகிடுச்சு. இப்போ மேலே வைக்க போகிற கிளாத்துலேயுமே அதே மாதிரி அந்த கிளாத் ஃபுல்லாகவுமே ஃபியூசிங் டேப்பை நான் ஃபில் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து இதை வந்து இந்த ரேட் ஹோலுக்கு மட்டும் கிடையாது, இந்த ஃபியூசிங் டேப்பை யூஸ் பண்ணி உங்களுக்கு நெருப்பு புள்ளி வருது இல்லைங்களா சாரியில், அது மாதிரி இல்லை ரொம்ப பிடிச்ச சாரீ அப்படின்றதுல லைட்டாக கிழிஞ்சிருக்கும், எங்கேயாவது கொக்கி மாட்டிருக்கும், அந்த மாதிரியான இடங்களை கூட இந்த ஃபியூசிங் டேப்பை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இது மேலே வைக்க போகிற அந்த பீஸுக்கும் நான் ஃபியூசிங் டேப்பை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நான் அந்த ஹோலை கவர் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து நான் பேட்ச் கொடுத்துருந்துருக்கலாம், பட் ஆனால் அந்தளவுக்கு பெரிய பேட்ச் என்கிட்ட இல்லை. ஸோ இது வந்து நம்ம
ஃப்ரண்ட்டு நம்ம பட்டை வைப்போம் இல்லைங்களா, முந்தாணி வைப்போம் இல்லைங்களா, அது உள்ளே மறையிறது தான். ஸோ அதனால் வெறும்னே கிளாத் மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வெறும் கிளாத் மட்டும் அங்கே கொடுத்துட்டேன். கொடுத்து இப்போ நீங்கள் அயர்ன் பண்ணிங்க அப்படின்னாக்கா மேலே உள்ள கிளாத்தும் அடியில் உள்ள கிளாத்தும் அந்த ஃப்யூசிங் டேப்போட ஹெல்ப்பால் நல்லா பிடிச்சிக்கும். உங்களுக்கு எடுத்துகிட்டு வரவே வராது. கொஞ்சம் மெதுவாக அயர்ன் பண்ணுங்கள், ரொம்பவும் ஹீட்டில் அயர்ன் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் மெதுவாக அயர்ன் பண்ணுங்கள். பாருங்கள், இருந்த இடமே தெரியல பாருங்கள். அந்த கிளாத் வந்து உங்களுக்கு அங்கே வச்சிருக்கிறதே தெரியல பாருங்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தானாக அந்த ஃப்யூசிங் டேப் வந்து ஒட்டிக்கும். அந்த எட்ஜஸ் எல்லாத்தையுமே வந்து பிசிறு இருக்கிறதுனால அதை கொஞ்சம் கொஞ்சம் நான் கட் பண்ணி விடுறேன். ஸோ நீங்கள் சாரீ கிளாத்லேயே பண்ணும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு வெளியில் தெரிஞ்சுக்காது. நீங்கள் தைரியமாக வெளியில் போனாலும் அது ஒரு ரேட் ஹோல் அப்படின்ற மாதிரி யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு இது நல்லாவே போய் பிடிச்சிக்கும் உங்களுக்கு. பாருங்கள், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நம்ம இதுவே வந்து நம்ம சிங்கிள்லாம் வைக்க போகிறது கிடையாது. பட்டையாக தான் வைப்போம் இல்லைங்களா. அதில் ஒரு பட்டைக்குள்ளே ஒரு பட்டை வரும்போது இந்த அதாவது ரேட் ஹோல் தனியாக இருந்தது அப்படின்னாக்கா தெரியும். பட் இந்த மெத்தடில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக தெரியாது. ஸோ இன்னொரு ஹோலையும் நான் கவர் பண்ணுறேன். அதை கொஞ்சம் ஸ்பீடாக நான் காட்டுறேன். திரும்ப ஒரு தடவை பாருங்கள். இந்த ஹோல் கொஞ்சம் சின்னதாக இருந்ததுன்னா கூட நான் பேட்ச் ஒர்க் ட்ரை பண்ணியிருப்பேன் நான். அதாவது நம்ம ரெடிமேட் பேட்ச் ட்ரை பண்ணியிருப்பேன். பட் அந்த அளவுக்கு ஹோல் கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால என்னால் அதில் பேட்ச் கொடுக்க முடியல. அதில் நான் சாரீ கிளாத்தே எடுத்துக்கிட்டேன் நான். ஸோ மற்றதுக்கெல்லாம் பேட்ச் கொடுக்க வேணான்னு யோசித்தேன். பட் இப்போ பேட்சே கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே பேட்ச் பேஸ்ட் போட்டு ஒட்டணும் இனிமேல் நான். இங்கே பாருங்கள், இந்த சாரீ வந்து ஃபஸ்ட்டு காட்டும்போது எங்கெங்கெல்லாம் எலி கடிச்சிருந்தது அப்படின்ட்டு காட்டினேன். ஸோ அந்தந்த இடத்துலாமே நான் என்ன பண்ணியிருக்கேன், பேட்ச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். தெரியுதுங்களா? இப்போ எலி கடிச்சதுக்கான தடமே இல்லாமல் பண்ணியிருக்கிறேன். பட் இதில் எனக்கு இன்னொரு சவால் என்ன அப்படின்னாக்கா, இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதில் ஹோல் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இந்த பேட்ச் வந்து பத்தாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ இதை மறைக்கிற அளவுக்கு என்கிட்ட பெரிய பேட்ச் இல்லை, சின்ன பேட்சை தான் இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்போது மேலேயும் கீழேயும் இந்த சாரியோட கிளாத்தை வந்து வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். பாருங்க, ஆனால் தெரியவே இல்லை பாருங்க, அந்த சாரியோட கிளாத் அப்படின்றது தெரியவே இல்லை. இன்னும் சொல்ல போனாக்கா இது வந்து நம்ம சாரீ வந்து ஃப்ளீட் வைப்போம் இல்லைங்களா, ஃப்ரண்ட் ஃப்ளீட் வைப்போம் இல்லைங்களா, அதில் மறைஞ்சிக்கும். ஸோ அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது எல்லாமே வெளியில் தெரிய பார்ட்டு. வெளியில் தெரிகிற பார்ட்டில் எங்கெங்கெல்லாம் இந்த ரேட் ஹோல்ஸ் இருந்துச்சோ அது எல்லாத்தையுமே இந்த பேட்ச் வச்சு கவர் பண்ணிட்டேன். இந்த சாரீ கோல்டு கலரில் பார்டர் இருக்கு அப்படின்றனால இந்த பேட்ச் வந்து நல்லாவே செட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு டிசைன் மாதிரியே இந்த சாரீக்கு வந்துருச்சு. ஸோ இந்த சாரியை தூக்கி போடுற நிலமையில இருந்துச்சு. அதை நான் பேட்ச் கொடுத்து அந்த ரேட் ஹோல் தெரியாத அளவுக்கு சாரியை மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் உங்கள் சாரியில் வந்து ரேட் ஹோல் இருந்துச்சு அப்படின்னாக்கா இது மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்சை மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு அடியில் அதே சாரீ கிளாத்தில் அந்த ஃப்யூசிங் டேப்பை வச்சு ஒட்டிட்டு திரும்ப மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுட்டேன். ஸோ சாரீ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.